தேர்ஸ்டேலேருந்து நானும் காய்கறி வாங்க போகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் போகலை. சாட்டர்டே எதேச்சியாக பாப்பாவை மார்னிங் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்பொழுது பார்த்தா காய்கறி கடையில் எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவசரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் வாங்கலான்னு தான் போனேன். ஆனால் எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அப்போவே எல்லாமே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வீக்குக்கும் மேலே வரா மாதிரி நிறைய காய்கறி வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. எப்போவும் மத்தியானம் போனால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக லோடு வந்து அடுக்கியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து லக்கிலி மார்னிங்கே கிடச்சிருச்சு. டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு சாத்துக்குடி ஜூஸ் கொடுப்போம் அப்படின்றதுனால சாத்துக்குடி எப்போவுமே வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி மாம்பழமும் நிறைய வாங்கிட்டு வந்தாச்சு. வெங்காயம் எப்பயுமே நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், அப்போ தான் அவசரத்துக்கு டக்குன்னு உதவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அம்மா வந்து சமையல் ஆரம்பித்து ஏற்குறைய முடிக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்க. கீரைக்கு வேக போட்டு ஆற வச்சுருந்தாங்க, சேப்பங்கிழங்குக்கு வேக போட்டு தோல் உரிச்சு தந்துட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு கட் பண்ணி மசாலா பொடியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுற வேலை மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாத்தூள் தான், அதை போட்டு பெரட்டி அப்படியே வானலில் போட்டு வறுத்து எடுத்துட்டா சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நான் நிறைய நேரம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னா செம்ம டயர்டாகிடுவேன். ஏன்னா வாங்கிட்டெல்லாம் வந்து எல்லா காய்கறியும் பிரித்து வச்சு அடுக்கி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு 1 hour ஆகுது, அதில் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் சமைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சான ஒரு விஷயமா எனக்கு தோணும். ஸோ நிறைய நேரம் எல்லா காய்கறியும் வாங்கி வந்து வச்சுட்டு அந்த வேலை மட்டும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற மாதிரியும் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி அம்மா செஞ்சு வச்சுட்டாங்கன்றதுனால சூப்பரான சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. கீரை சாதம், சேப்பங்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் கிரேவிங் இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும் போல் கிரேவிங் இருந்தால் கண்டிப்பாக நான் தேடி போகிறது ஃப்ரூட்ஸை தான். டேஸ்டியாகவும் இருக்கணும், ஈஸியாக கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும்னா அது ஆப்பிள் தான். ஸோ எப்போவுமே ஆப்பிள் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். அதுலேயும் இந்த மாவு மாதிரி இல்லாமல் க்ரன்ச்சியாக ஜூஸியாக இருக்க ஆப்பிள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.